இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் கிரேட்டட் கோகோனட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி தூள், நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால இன்னொரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட். இதை பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச அப்புறம் காட்டுறேன். நான் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நான் இன்னைக்கு குட்டி குட்டியாக வந்து சால்மன் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேறு என்ன ஃபிஷ்னாலும் இதில் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருவோம். சின்ன வெங்காயம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. 4 to 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அது கட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நான் 1.5 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நமக்கு தக்காளி கட் பண்ணியாச்சு. இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இப்போ ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு வந்து எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா சின்ன வெங்காயத்தை வச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி, தக்காளி நல்லா மசியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 மினிட்ஸ் அப்புறமா நான் எடுக்கிறேன். தக்காளியை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னா நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இருந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அரைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கு. ஃபிஷ் கறியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே மாங்காய் தான். ஸோ நம்ம மாங்காவை கட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 4 to 5 பீசஸாக நம்ம கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா மாங்காய் குழஞ்சிரும். 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஃபிஷ் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம மாங்காய் மட்டும் வெந்துக்கும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ மாங்காய் போட்டதுக்கப்புறம் மொத்தமாக 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே கொதிச்சு வெந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம லஞ்ச் ரெடி.